நமது சக நண்பர்களது நினைவுகளை நீக்கி இன்றைய நாளில் அவருடைய ஆத்மசாந்திக்காக மீண்டும் பிறப்பித்து உரையாற்றுகிறேன். வரலாறுகள் என்பவை பொய்த்து போவதில்லை. தற்காலிகமாக பரபரப்புகளும் அது தொடர்பான காண்பியங்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் ஆழமான நீர்நிலைகள் என்றுமே அமைதியானவை என்றுமே ஆழமான நீர்நிலைகள் என்ற ஒரு கருத்தியல் அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் அதன் தலைவரையும் பிரதி தலைவரையும் கூப்பிட்டு கைகளை பிடித்து ஒற்றுமையாக இருப்பது தொடர்பாக சொன்னதாக ஊடகங்கள செய்திகள் வந்திருந்தன. இது தொடர்பாக இருந்த நிறைய நண்பர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஸ்தாபகர், மிக முக்கிய பங்காற்றிய ஸ்தாபகர் என்ற வகையில சிவராம் தொடர்பாக சில கருத்தியல்களை முன்னெடுத்த பொழுது ஒரு இந்திய துணை ஜனாதிபதிக்கு தமிழரசு கட்சியின் உள்வீட்டு சண்டை கூட தெரிகிறது. அதை தவிர்க்குமாறு ஒரு துணை ஜனாதிபதி இலங்கையில் வந்து கேட்கிறார். நினைக்கிறேன் அது முன்னாள் அமைச்சர்கள் கருத்துக்களை பதிவு செய்தார் என்ற விடயங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டும். உண்மையில அவ்வாறான விடயங்கள், அதாவது இந்திய துணை ஜனாதிபதி ஒரு துணை ஜனாதிபதி ரெண்டு பேரை கையை பிடிச்சிருத்து இப்படி செய்யுங்கன்னு சொல்றதெல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல்வாதிகள் மாதிரி அல்ல அவருடைய செயல்பாடு. அரசியல்வாதி தான் வந்ததுக்கு ஸ்டண்டுக்கு செய்வர். ஒரு இந்திய துணை ஜனாதிபதி போன்றவர்கள் அவ்வாறு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் இல்லாமல் கைகளை பிடித்து இது செய்யலாம். அப்ப சொன்ன வசனம் தான் மிக முக்கியம். ஆழமான அரசியல், அமைதியார். அப்ப அந்த செய்திகள் என்னென்ன சந்தர்ப்பங்கள் என்னென்ன செய்திகள் வழங்கப்பட வேண்டுமோ அந்தந்த செய்திகள் அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறான அந்த செய்திகளை வழங்குகின்ற ஒரு பொறிமுறை, ஒரு சூழல், அதுதான் சிவராம் போன்ற ஊடகத்துறை சார்ந்த ஜம்பவான்கள் உருவாக்கி வைத்த மையம். எல்லா நாடுகளுமே குத்தி முறுகின்றன. எல்லா நாடுகளுமே நமது விடயங்களை பற்றி தலையீடுகளை செய்கின்றன. பரபரப்புகள் காண்பிக்கப்படுகின்றன. கை துப்பாக்கியுடைய நாடாளுமன்ற அது இதென்ன பரபரப்புகள் காட்டப்படுகின்றன. ஆனால் அவைகளையும் தாண்டி நவம்பர் 26, 27 ஒவ்வொரு கல்லறைகளிலும் முன்னாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் சொல்கிறார்கள். யாரும் வாகனம் விட்டு ஏற்றுவதில்லை, யாரும் வாரங்கள் அறிவிப்பதில்லை, எந்த அரசியல் தலைவரும் அழைப்பு செய்வதில்லை. அதில் அரசியல் தலைவர்கள் ஒரு விஷயம், யாரும் அழைக்காமல் அந்த ஆயிரக்கணக்கில் மக்கள், பல்லாயிரக்கணக்கில் மக்கள் அணைகிறார்கள் என்றால் அது ஒற்றை புள்ளி. அந்த ஒற்றை புள்ளிக்கு பேர் கருத்தியல். இந்த கருத்தியல், அதாவது மக்களுடைய மனங்களில் ஊன்ற வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருத்தியல், அது தான் அவர்களை எங்கு எப்பொழுது அணிதிரள வேணுமோ அந்த சூழல் அணிதிரள வைக்கிறது. அவ்வாறான கருத்தியல்களை மக்களுக்குள்ள கொண்டு சென்று சேர்ப்பவர்கள் யார் என்றால் அரசியல்வாதிகள். அவர்கள் அந்த கருத்தியலை கொண்டு முன்னெடுக்க பின்னுக்கு நின்றவர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள். அப்ப தராகி சிவராம், ரஜிவர்மன், இவர்கள் எல்லாருக்குமே மரணம் என்பது தெரியும். நினைக்கின்ற இந்த சந்தியில தான் ரஜிவர்மன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதாவது உலகம் பிரமதியானது மிக சாதுவாக எந்தவித பலகழிப்பும் காட்டவில்லை, பதட்டப்படவில்லை. தன் சைக்கிளை நிறுத்தினார், சைக்கிளுக்கு ஸ்டாண்டா போட்டார். மற்ற சைக்கிளை போட்டுட்டு அவர் கதைக்கல, சைக்கிள் ஸ்டாண்ட நிமிந்தா போட்டுட்டு முடிவர்கள் தான் கேட்டார். சுடத்தானே போனேன் சேட்டத்தான் சொல்லும். அவன் துப்பாக்கிறவைகள் நெஞ்சில்தான் துளைத்திருந்தன. துப்பாக்கிறவைகள் நெஞ்சில்தான் துளைத்திருந்தன. இந்த சந்தி என் சேட்டை திறந்து போட்டு என்னைத்தான் சொல்ல போகிறாய் சுடு. அதே போல தராகி சிவராமுடன் நான் அந்த மரணித்த வேளை இந்தியாவில் நின்றிருந்தேன். 2 நாளுக்கு முதல் ஒருவருடைய பேசிக் கொண்டிருந்த போது சாதாரணமாக சொன்னார், அடே என்னுடைய மண்டையில எப்ப வெடிவிடும் என்று தெரியவில்லை, அதை பற்றி நான் அலட்டிக் கொள்ளப் போவதும் இல்லை, ஆனால் என்னுடைய பணிகளே என்னவோ அதை நான் செய்து கொண்டான். அதை மிக அழகான சொற்களில் அப்பொழுதைய உதயன் செய்தி ஆசிரியர் குமாரதாஸ் எழுதியிருந்தார். வாழ்ந்து கசித்து மடிந்த மனிதன்.
அரைவாசி பேரும் கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வச்சுட்டு சாலைகளை தண்ணி இல்லாம சாவான், அல்லது வச்சுட்டு 1008 பிரச்சனையோட இருப்பான், நித்திர உள்ளாத பயம் ஒன்றும் இல்லை. வெள்ளவத்த போலீஸ் ஸ்டேஷன், பவளப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாலே திராகி சிவராமை 4 கால்களில் பிடித்து தூக்கிச் செல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் சிரித்துக் கொண்டுதான் இருந்தார். அதுல அவர் மது போதையில் இருந்தார், அல்ல அதுக்கு வியாக்கியானம் சொல்லலாம், மது போதையில் இருந்தார் குடித்தார். அவர் தன் மரணத்தை பற்றி பயப்படவில்லை, மரணத்தை கண்டு பயப்படவில்லை. அந்த மரணத்தை கண்டு அவர் பயப்படவில்லை என்பதுதான் அங்கு மிக முக்கியம். என்றால் அவ்வாறான கொள்கை வகுப்பாளர்கள் என்றுமே, கொள்கைகளை கொண்டு செல்பவர்கள் என்றுமே மரணம் தொடர்பாக அஞ்சுவதில்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களிடம் 39 உலக நண்பர்களை இழந்திருக்கிறோம். அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுக்கு வெளிநாட்டில் போயிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், இப்போது நான் தான் எல்லாம் செய்தேன் என்றும் பிரச்சாரங்கள் எதுவும் செய்யும். அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டே தங்கள் தொழிலை செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் தாராசுரம் 2005ஆம் ஆண்டு 21 வருஷம் கடந்தாலும் நினைவு கூறப்படுகிறார். பர்மன் 19 வருஷம் கடந்தும் நினைவு கூறப்படுகிறார். வரலாற்று சாக்கடைகளுக்குள்ள சென்றவர்களை தவிர பெயர்கள், அவர்களுடைய பெயர்கள் மட்டும் வரலாற்றில் எஞ்சியுள்ளன, சாக்கடைக்கு செல்வது எஞ்சியுள்ளன. அதுதான் மிக வரலாறு, மிக அண்மையான சம்பவம். நான் அடிக்கடி சொல்கின்ற வசனம், இந்த திராகி சிவராம் நினைவு, திராகி சிவராம் போன்றவர்களை நினைவு கூறுகின்ற கலாச்சாரத்தை யாழ் ஊடகமே தான் உருவாக்கி விமர்சனங்கள் வந்தன, நையாண்டிகள் செய்யப்பட்டன. இன்று விரும்பியோ விரும்பாமலோ தமிழகம் எங்கும் அவர்கள் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், புலம்பெயர் தேசத்தில் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிமலராஜனுடைய சகோதரர் சொன்ன வசனம் எனக்கு மிக முக்கியமான, என் தம்பி மறைத்து 25 வருடங்கள் ஆகிவிட்டன, இன்றும் அவனை நினைவு கூற இந்த ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எனக்கு போதும். அதே மாதிரிதான் சிவராமனுடைய மனைவியார் நான் அன்று கதைக்கும் பொழுது அவரும் அதே செய்தியார். தியாகங்கள் போற்றுதற்குரியவை. அந்த வகையில தியாகங்கள் போற்றுதற்குரியவை, அந்த தியாகத்திற்கு பங்கெடுத்தவர்களும் கௌரவிக்குரியவர். அண்மையில நான் பேசுகிற விரும்பில இலங்கையின் மிக மூத்த பத்திரிகையுடைய ஆசிரியர் நாட்டை விட்டு வெளியேறி கனடா நாட்டில் அகதி அந்தஸ்து கூறியிருக்கிறார். அவர் அடுத்த காரணமாக சென்றுகிறார். அவருடைய கேஸ் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அவர் யோசித்தான் கேட்டார், யாழ் ஊடகமே எனக்கு ஒரு பரிந்துரை கடிதம் தருமா தாராளமாக என்று. அவருடைய தியாகங்கள், அவர்கள் பங்கு, அதாவது உலகத்துறை வாழ்க்கையா துளைத்தார், தேசியத்தை தமிழ் தேசியத்தை நேசித்தபடியே சொன்ன யாழ் ஊடகமே அது எந்த கருத்திலும் இருக்காது. தலைவர் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவருடைய நேர்முக தேர்வின் பிரதான ஆவணம் அது. நேர்முக தேர்வின் 30வது நிமிடமே அவர் முடிவு செய்யப்பட்டது, உங்களுடைய வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்தே அவர் அந்த மெசேஜை போட்டார், பிரஸ் கிளப்பின் கடிதத்தின் பெருமதி எனக்கு தெரியலையா, இந்த கதை நேர்முக தேர்வுகளை இருக்கலாம், எனக்கு அந்த கடிதத்தில் பெருமதி போயிடுச்சு. நாங்கள் தியாகங்களை போற்றுவோம், தியாகங்களை கொண்டு செல்வோம், அந்த தியாகங்களுக்கு தோள் கொடுத்தவர்களை கௌரவிப்போம். அதை ஊடகத்தின் என்றுமே அதனுடைய மாற்ற முடியாத நிலைப்பாடாக இருக்கும் என கூறி இந்த தினம் வருகிற அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.